இன்னைக்கு நம்ம மீனி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் பொளிச்சது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மீன் பொளிச்சது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் 2 மீன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சின்ன சின்ன கோடு போட்டு வச்சுருக்கேன். அந்த கோடு எதுக்கு போட்டிருக்கேன்னா நம்ம போடுற மசாலா எல்லாம் அது உள்ளே போடுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். பிறகு அந்த மீனில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பிறகு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். பிறகு அந்த மசாலா எல்லாம் மீன்ல பரவற மாதிரி தேய்ச்சி விடுறேன். தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கிறேன். பிறகு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலை வைக்கிறேன். வாணல் நல்லா சூடானதும் எண்ணெயை ஊத்துறேன். எண்ணெய் கொதிச்சதும் ஒரு மீன் எடுத்து அதில் வச்சுக்கிறேன். மீன் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வைக்கிறேன். ரெண்டு பக்கமும் மீன் வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிறேன். அதே வாணல்ல பொடியை நறுக்கி வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குறேன். பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பிறகு நல்லா கிளறுவோம். நல்லா வதங்கியதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கும். பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிறகு பொடியை நறுக்கிய தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கவும். நல்லா வதக்கியதும் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன்.
1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பிறகு 1 ஸ்பூன் மீன் வறுவல் தூள் சேர்த்துக்கிறேன். பிறகு 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். ஆல்ரெடி நம்ம மீன்ல உப்பு போட்டதால இந்த மசாலா உப்பு கொஞ்சமா போட்டா போதும். பிறகு ஒரு 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். நல்லா வதங்கியது கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து கிளறி விடுறேன். பிறகு அதை அப்படியே எடுத்து கீழே வச்சுக்கிறேன். நான் வாழை இலைய அடுப்புல லைட்டா சூடு காட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மசாலா எடுத்து ஃபர்ஸ்ட் தேய்ச்சிக்கிறேன். மசாலா நல்லா தேய்ச்சி விடுறேன். பிறகு ஒரு மீன் எடுத்து அதில் வச்சுக்கிறேன். மறுபடியும் மீன் மேல மசாலா சேர்த்து தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு வாழை இலைய 4 புறமும் மடக்கி கட்டி விடுறேன். பிறகு அடுப்புல ஒரு தோசைக்கல்லை வைக்கிறேன். தோசைக்கல் சூடானதும் எண்ணெயை ஊத்துறேன். எண்ணெய் சூடானதும் வாழை இலையில மடக்கி வச்சிருக்க மீன் எடுத்து தோசைக்கல்ல வைக்கிறேன். ஒரு 5 minutes வரைக்கும் தோசைக்கல்ல போட்டு அப்படியே வறுக்கவும். ஒரு 5 minutesக்கு அப்புறம் எடுத்து திருப்பி போடும். மறுபடியும் 5 minutesக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறேன். அவ்வளவுதாங்க, சுவையான மீன் பொரிச்சது தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.